ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகாஸ் கிச்சன். இது என்ன ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமைச்சு முடித்தது நம்மளோட கிச்சன் இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இப்போ க்ளீன் பண்ணலாம். இது வீடியோ போட்டால் உங்களுக்குள்ள யாருக்காவது ஒரு ஆளுக்காவது ஒரு மோட்டிவேஷன் ஆகும்ல, அதுக்காக தான் போடுறேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரையே பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வேலை எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளுக்கு எனர்ஜி ட்ரிங்க் வேணும் இல்லையா, அதுக்காக தான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை குடிச்சிட்டு கடகடன் நம்ம வேலை ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான வேலை தான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கலாம். இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வேலையை போய் டக்குன்னு செய்யலாம். அதுக்காக போடுறதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் ஆற்றுனதை குடிச்சிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், கரையெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். நான் அப்படியே போட்டுட்டு அப்படியே தான் எடுக்கிறேன். எதையுமே மாற்றலை. அப்படி அப்படியே கிடக்கோ அதோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக சோப் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் அடுப்பு ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த பக்கம் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரம் தேய்ச்சி கவுத்துறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருனாலையும் எல்லா நேரமும் டக்குன்னு வேலை முடிக்க முடியாது இல்லைங்களா. எல்லாருக்குமே வந்து உடம்புல அசதின்றது இருக்க தான் செய்யும். நம்ம அப்படியே போட்டு வைக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம சோம்பேறியும் கிடையாது. டக்குன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க சுறுசுறுப்பான ஆளும் கிடையாது. நம்மளுக்கு எப்போ தோணுதோ அப்போ தாங்க நம்ம வேலையை பார்க்க முடியும். மற்றவங்களுக்காக நம்ம ஓடி வேலையை பார்க்கணுன்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை பார்த்துட்டு தான் நம்ம வேலையை பார்க்க முடியும். ஐயா, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பும் சரியாகாது, கடமைக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு வேலையில் வந்து ஒரு நீட்னஸ்ஸே இருக்காது. சரி, சும்மா தேய்ச்சி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு இதுதான் வருமே தவிர நம்மளுக்கு அந்த வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வராதுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னால் முடிஞ்சாதாங்க நான் அந்த எல்லா வேலையுமே செய்வேன். இல்லைன்னா அப்படியே போட்டு வந்துடுவேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் செய்வேனே தவிர நம்ம வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். ஐயோ, அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்ம டக்குன்னு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்கங்க. நம்மளுக்குன்னு நம்ம உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கணும் இல்லையா. அதுக்காக நீங்கள் நினைக்கலாம், இவ்வளோ ஒன்று வேலை தானேங்க, இதில் என்ன உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்குறீங்க அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம வந்து ஒரு முழு மனசோடு செய்யணும். ஏனோ தானேன்னு செஞ்சால் அது செஞ்சுட்டு அது 2 வேலையாக தாங்க முடியும். நம்ம வந்து இப்போதைக்கு தேய்ச்சி வைப்போம் அப்படின்னு அசால்ட்டாக சும்மா பாத்திரத்தை கழுவி கவுத்துறதோ, சும்மா மேடையை லைட்டாக தொடச்சி விடுறதோ, அதில் என்னங்க, அது திரும்ப நம்மளுக்கு அது ஒரு வேலை தாங்க. அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலையை வந்து ப்ராப்பராக செய்ய முடியும். இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் வந்து முன்னாடி பயந்துட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு யார் வீட்டில் வந்து பார்த்துட்டு எதுவும் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தாட்டில் தாங்க நான் பண்ணேன். அப்புறம் தான் யோசித்தேன், எதுக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் பார்க்க போகிறோம். யாரும் வந்து நம்மளுக்கு பார்த்து கொடுக்க போகிறதில்ல. அது நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம உடம்பு எப்போ நம்மளுக்கு ஒத்துழைக்குதோ அப்போ நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்டேங்க. என்ன சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்கங்க. நம்மளுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும்ல. இதை வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தாங்க நான் இந்த வீடியோவை எடுத்தேன். ஏன்னா என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை வந்து என்னோடய ஆதங்கத்தை தான் இதை நான் ஒரு வீடியோவாக எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தாங்க எடுத்தேன். சரிங்களா. இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தையும் தேய்ச்சி இது பண்ணி அடுக்கிட்டேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் எவ்வளோ நாள் தாங்க பொறுமையாகவே இருக்கிறது. நம்மளும் மனுஷன் தானேங்க. அசதின்றது எல்லாத்துக்குமே வரதாங்க செய்யும். அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க யாரும். ஓகேவா. அந்த பாருங்கள், இது இப்போ இவ்வளோ தாங்க பாத்திரம். ஆக்சுவலாக நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் செய்கிறது, சமைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரம் செய்கிறது. இந்த ஸ்டிக்கர் இதில் ஒட்டியிருந்தேன் பார்த்தீங்களா மேடை மேலே, அது தாங்க நான் பண்ண பெரிய தப்பு. அது இந்த கிச்சன் மேடையவே எப்படி ஆக்கிடுச்சு பாருங்கள். நேற்று நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே லைட்டாக பிச்சு இந்த ஒரு பக்கத்தை கொடுத்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் இருக்கிற அது எல்லாம் தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு அதை ஸ்டாண்டெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கீழே வச்சுருக்க பேப்பரு இந்த இது எல்லாத்தையுமே எடுத்து விட்றணுங்க. இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. நம்மளுக்கு எதுக்கு சும்மா போட்டு ஸ்டிக்கரை வாங்கி